மீதியான பழைய சாதத்தை வீணாக்காமல் இந்த மாதிரி சுவையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கலக்கலான சுவையில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பழைய சாதத்தை நல்லா புழிஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 டீஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு காஞ்ச மிளகாய் 4 சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இதோட பூண்டு ஒரு 5 பல் பூண்டு தட்டி சேர்த்திட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காரு அதையும் சேர்த்து கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கொலைய தக்காளி இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதில் சாம்பார் பொடி தான் ரொம்ப சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக சாம்பார் பொடி சேர்த்தி பாருங்கள். 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோட பழைய சாதத்தை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மல்லித்தலையை தூவி விட்டுட்டு இறக்கிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான சுவையில் பழைய சாத தாளிப்பு டேஸ்ட்டான முறையில் ரெடி.